வணக்கம். இடைக்கால இந்திய வரலாற்றை நாம இன்னைக்கு ஒரு தெளிவான கோணத்துல பார்க்க போறோம். நீங்க யுபிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பகுதி உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். சரி வாங்க, நாம இப்ப 13ஆம் நூற்றாண்டுல இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு பெரிய காலகட்டத்துக்குள்ள பயணிக்க போறோம். இந்த முக்கிய நிகழ்வுகளை மனசுல வச்சுக்கிட்டோம்னா முழு வரலாற்றையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபம். தகவல்களை எளிதா குர்த்து வச்சுக்கிறதுக்காக நாம இந்த வரிசைப்படி தான் போக போறோம். முதல்ல டெல்லி சுல்தானியம், அப்புறம் தென்னிந்திய பேரரசுகள், முகலாயர்களோட வளர்ச்சி, அக்பர் அவுரங்கசீப் ஒப்பீடு, அவங்களுக்கு எதிரான கிளர்ச்சிகள், கடைசியா அவங்களோட ஆட்சி முறை மற்றும் பொருளாதாரம். சரி, நம்ம பகுதிக்குள்ள போலாம். வட இந்தியாவுல, குறிப்பா டெல்லியில ஒரு புதிய அரசியல் மற்றும் இராணுவ சக்தி எப்படி உருவானதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு முக்கியமான வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். சுல்தானியம்னா என்ன? சிம்பிளா சொன்னா, சுல்தானுங்கிற பட்டத்தோட இருக்கிற ஒருத்தர் ஆளக்கூடிய பகுதி. தேர்வுல இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இந்த புதிய சக்தியோட வருகையை பறைசாற்றுற மாதிரி தான் டெல்லியில குதுப் மினார் வளாகம் போன்ற பிரம்மாண்டமான கட்டிடங்கள் கட்டப்பட்டது. சில சமயங்கள்ல இடிக்கப்பட்ட கோவில்களோட பொருட்களை கொண்டே இதை கட்டினாங்க. இது அவங்களோட அதிகாரத்தை நிலைநிறுத்துற ஒரு அடையாளமா இருந்துச்சு. சுல்தானிய காலம்னா அது ஒரு தொடர்ச்சியான விரிவாக்க காலம். அலாவுதீன் கில்ஜியோட படையெடுப்புகள், தெற்கு வரைக்கும் போன மாலிக் கஃபூரோட வெற்றிகள், இதுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னா கொள்ளையடிக்கப்பட்ட செல்வத்திலிருந்து தான். ஆனா இந்த விரிவாக்கத்தோடவே ஒரு நிலையற்ற தன்மையும் இருந்துச்சு. அது என்னன்னு அடுத்ததா பார்க்கலாம். அந்த காலத்தோட லட்சிய திட்டங்கள் எப்படி படுதோல்வி அடைஞ்சதுக்கு ஒரு சிறந்த உதாரணம்னா அது முகமது பின் துக்ளக்கோட தலைநகர் மாற்றம்தான். டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு மக்களை கட்டாயப்படுத்தி மாத்திட்டு அப்புறம் திட்டம் சரியில்லைன்னு திரும்பவும் டெல்லிக்கே கொண்டு வந்ததுல எக்கச்சக்கமான உயிர் சேதம் ஏற்பட்டுச்சு. வடக்குல சுல்தானியத்தோட பிடி கொஞ்சம் தளரும்போது தெற்குல என்னாச்சு? அங்க புதிய சக்தி மையங்கள் உருவாக ஆரம்பிச்சது. அப்போதான் 14ஆம் நூற்றாண்டுல விஜயநகர பேரரசு உருவாகுது. ஹரிஹரர், புக்கர்னு 2 சகோதரர்கள் இதை நிறுவுறாங்க. அதோட தலைநகரம் ஹம்பி உண்மையிலே ஒரு பிரமிப்பான இடம். நம்ம ஊர் ஆளுங்க மட்டும் இல்ல, டொமிங்கோ பைஸ் மாதிரி வெளிநாட்டுல இருந்து வந்த போர்ச்சுகீசிய பயணிகள் கூட விஜயநகரத்தோட செல்வ செழிப்பை பார்த்து ஆச்சரியப்பட்டு எழுதி வச்சிருக்காங்க. இது அந்த காலத்தோட வளத்துக்கு ஒரு பெரிய சாட்சி. டெல்லி சுல்தானியம் பலவீனமானதால மத்திய ஆசியாவிலிருந்து இன்னொரு பெரிய படையெடுப்புக்கு அது வழிவகுத்துடுச்சு. இந்த முறை உருவான பேரரசு சுல்தானியத்தை விட இன்னும் பெருசாவும் இன்னும் வலிமையாவும் இருந்துச்சு. இந்திய வரலாற்றுல ஒரு முக்கியமான திருப்புமுனை 1526ல நடந்த முதல் பானிபட் போர். இதுல தைமூரோட வம்சாவளியான பாபர் டெல்லியோட கடைசி சுல்தானை தோற்கடிச்சு முகலாய பேரரசுக்கு அஸ்திவாரம் போட்டார். பாபரோட வெற்றிக்கு காரணம் அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல, அவர் ஒரு திறமையான ராணுவ வியூககர்த்தா. அது மட்டும் இல்லாம முதல் முறையா வெடிமருந்து, பீரங்கிகள்னு புது டெக்னாலஜியை போர்க்களத்துல பயன்படுத்தினாரு. இதெல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு வெற்றியை தேடி தந்தது. முகலாய பேரரசோட உச்சத்தையும் சரிவையும் நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப முக்கியமான 2 பேரரசர்களோட ஆட்சியை ஒப்பிட்டு பார்க்கணும். ஒருத்தர் அக்பர், இன்னொருத்தர் அவுரங்கசீப். பாருங்க, 2 பேருமே சக்தி வாய்ந்த ஆட்சியாளர்கள் தான். ஆனா அவங்களோட கொள்கைகள், சிந்தனைகள், நிர்வாக முறை எல்லாமே நேர் எதிர் திசையில இருந்துச்சு. இந்த ஒப்பீடு உங்க தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் அக்பர் குல், அதாவது அனைவருடனும் அமைதின்ற கொள்கையை கொண்டு வர்றாரு, ஜிஸ்யா வரிய நீக்கிறாரு. இன்னொரு பக்கம் அவுரங்கசீப் ஜிஸ்யா வரிய திரும்பவும் கொண்டு வர்றாரு, கடுமையான மத கொள்கைகளை பின்பற்றாரு. இந்த வேறுபாட்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அவுரங்கசீப்போட பேரரசு பார்க்கறதுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தாலும் அதுக்குள்ளேயே நிறைய எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிச்சது. பேரரசோட அதிகாரத்தை உள்ளிருந்தே அரிக்க ஆரம்பிச்ச சக்திகளை பத்தி இப்ப பார்க்கலாம். இதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம் வடகிழக்குல இருந்த அகோம்கள். அவங்க முகலாய விரிவாக்கத்துக்கு ஒரு பெரிய தடையா இருந்தாங்க. அகோங்களோட வெற்றிக்கு காரணம் அவங்களோட புத்திசாலித்தனமான கொரில்லா போர் முறை தான். அது மட்டும் இல்லாம பைக்குன்னு ஒரு அமைப்பு முறையை வச்சிருந்தாங்க. இதன்படி ஒவ்வொரு ஆணும் நாட்டுக்காக சேவை செய்யணும். இதனால தேவைப்படும்போது வேகமா படைகளை திரட்ட முடிஞ்சது. அதே மாதிரி பஞ்சாப்ல அவுரங்கசீப்பால குரு தேக் பகதூர் கொல்லப்பட்ட பிறகு ஒரு பெரிய மாற்றம் நடந்தது. அவரோட மகன் குரு கோபிந்த் சிங் சீக்கிய சமூகத்தை கால்சா என்ற ஒரு போர்க்குணமிக்க அமைப்பா மாத்தினாரு. சரி, இவ்வளவு போர்கள், இவ்வளவு மாற்றங்களுக்கு பிறகு இந்த பேரரசுகள் நமக்கு என்ன விட்டுட்டு போனாங்க? அவங்களோட நிர்வாக மற்றும் பொருளாதார அமைப்புகள் பல நூற்றாண்டுகளா இந்தியாவை எப்படி பாதிச்சதுன்னு இப்ப பார்க்கலாம். நிர்வாக முறைகள்ல ஒரு முக்கியமான பரிணாம வளர்ச்சியை நீங்க இங்கே கவனிக்கணும். சுல்தானியத்தோட இக்தா முறையில இருந்து முகலாயர்களோட இன்னும் ஒழுங்கமைக்கப்பட்ட சுபா முறைக்கு நாடு மாறுச்சு. இதுவும் பரீட்சைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒப்பீடு.
பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரி முரண்பாடான காலம். இந்தியா ஜவுளி, மசாலா பொருட்கள்னு உலகத்துக்கே ஏற்றுமதி செஞ்சு செல்வ செழிப்போடு இருந்துச்சு. ஆனா அந்த செல்வம் எல்லாம் ஆளும் வர்க்கத்துக்கிட்ட தான் குவிஞ்சிருந்துச்சு. சாதாரண விவசாயிகள் கடுமையான வரிகளால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ கடைசியா நம்ம மனசுல எழ வேண்டிய கேள்வி இதுதான். ஒரு பக்கம் தொடர்ச்சியான போர்கள், நிலையற்ற தன்மைன்னு இருந்த ஒரு காலகட்டம், எப்படி இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவோட நிர்வாகம், கலை, கலாச்சாரத்துல ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துற மரபுகளை உருவாக்க முடிஞ்சது? இத பத்தி யோசிச்சு பாருங்க.